சொல்லு. ரெஸ்டாரண்ட்ல நான் உன்கிட்ட வந்து பேசினப்போ ஒரு ஹலோ சொன்னா குறைஞ்சா போயிடுவேன். நான் ஹலோ சொன்னா உன் கல்யாணம் நின்றோம். ஹலோ சொன்னா என் கல்யாணம் எப்படி நிற்கும்? ஆமாம், நான் ஹலோ சொல்லுவேன். அப்புறம் நீ நல்லா இருக்கியான்னு கேட்பேன். காதலிச்ச பொண்ணு வருங்கால புருஷனோட டின்னர் டிஸ்கவுண்ட் சுற்றினா நான் எப்படி நல்லா இருக்க முடியும்னு சொல்லுவேன். இது போறாத உன் கல்யாணம் நின்று போகிறதுக்கு? நீயா அப்படி சொல்லணும்? அதானே உண்மை. எது உண்மை? நான் உன்னை காதலிக்கிறது. பட் நான் உன்னை காதலிக்கலையே. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ப்ளீஸ் சிவா, நடந்ததெல்லாம் மறந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாதா? எது ஃப்ரெண்ட்ஸா? அது எப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த மாதிரி டயலாக்லாம் பேசுறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா இருக்கிறப்போ ஃபோன் பண்ணி பேசுவீங்க. போர் அடிச்சா கூட சேர்ந்து ஊர் சுற்றிக்கிட்டு ஐஸ்கிரீம் கேட்பீங்க. டிக்கெட் கிடைக்காத படத்துக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்லுவீங்க. இப்படி ஃபுல் பீக்கில் எங்கள் மனசில் கற்பனையை வளர்த்துட்டு கடைசியில் அமெரிக்காவிலேருந்து எவனா கம்மல் போட்டு வருவான், அவனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவீங்க. நாங்களாம் எங்கள் தாடி வளர்த்துட்டு குவார்டர் பாட்டிலோட தெருவா சுற்றிட்டு இருக்கணும். இல்லை, நான் தெரியாமல் கேட்குறேன், எங்களெல்லாம் என்ன நினச்சிங்க? நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸாக இருப்போன்னு நிறுத்திக்கிட்டேன். அண்ணன் தங்கச்சியாக இருப்போன்னு சொல்லாம முட்டிய. சிவா ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. இதை பார் சந்தியா, எனக்கு உன்ன மாதிரி டஸ்ஸு புஸ்ஸுன்னு இங்கிலீஷ்லலாம் பேச வராது. அழகான தமிழில் தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்க. நட்புங்கிறது லைப்ரரியில் கிடைக்கிற புக்கு மாதிரி, அதை யார் வேணாலும் படிக்கலாம். ஆனால் காதலுங்கிறது நம்ம எழுதுகிற டைரி மாதிரி, அதை எழுதினவங்க மட்டும்தான் படிக்க முடியும். அதை கொண்டு போய் லைப்ரரியில் வச்சு அடுத்தவங்க படித்தா அசிங்கமாயிடும்.